அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஸ்டாக்கை எப்படி வேல்யூவேஷன் அனாலிசிஸ் பண்ணுறேன்றதை பற்றி கதைக்க போகிறேன். இதில் கணக்க பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று இபிஎஸ், இன்னொன்று பிஇ ரேஷியோ, இன்னொன்று டிவிடெண்ட் யீல்ட், இன்னொன்று ஆர்ஓஇ, இன்னொன்று ஆர்ஓசிஇ, அப்படி கணக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கு நான் இபிஎஸ்ஸை பற்றி தான் கதைக்க போகிறேன். இப்பவும் எல்லா கம்பெனியுமே ரன் பண்ணும் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் எப்பவும் கம்பெனி ரன் பண்ணும். அதுலேயும் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி, அதில் இருக்கிற ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்றதை காட்டுற குறிகாட்டி தான் இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை டிஃபைன் பண்ணுவாங்க என்னன்னா, அந்த கம்பெனி அடைஞ்ச லாபத்தை அந்த கம்பெனி வச்சிருக்கிற டோட்டல் ஷேர்ஸால டிவைட் பண்ணினா கிடைக்கிறதான் இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனி 10 லட்சம் ரூபா லாபம் அடைஞ்சிருக்கு. அது வச்சிருக்கிற டோட்டல் ஷேர்ஸ் 1 லட்சம்ண்டா இபிஎஸ் வரும் 10 லட்சம் டிவைடட் பை 1 லட்சம், இபிஎஸ் 10 ரூபா. ஒரு ஷேருக்கு 10 ரூபா கிடைக்கும். இதில் சில ரியல் வேல்யூவை போட்டிருக்கிறேன். கொமர்ஷியல் பேங்குக்கு இப்போ இருக்கிற இபிஎஸ் வேல்யூ 4 இயருக்கு 34 ரூபா 29 சதம். லாப்ஸ் கேஸின்ட எக்ஸுக்கு 7 ரூபா 26 சதம். அசோக் லேலனுக்கு 317 ரூபா 4 சதம். இபிஎஸ் எப்பவும் பிளஸ்ல இருந்தாலும் நல்ல கம்பெனின்னு சொல்லலாது, மைனஸ்ல இருந்தாலும் சரியில்லாத கம்பெனின்னு சொல்லலாது. ஏனென்றா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இபிஎஸ் 2 வருஷத்துக்கு முதல் அதன் இபிஎஸ் 200 ரூபாவா இருந்தது. போன வருஷம் இபிஎஸ் 100 ரூபா, இந்த வருஷம் 10 ரூபாவா இருந்தா அது அப்படியே அதன் ஏர்னிங் வச்சா குறைஞ்சு கொண்டு வருது. அந்த கம்பெனின் அதன் லாபத்தின் பெர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டு வருது. அப்போ இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். சில வேளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியின் இபிஎஸ் 2 வருஷத்துக்கு முதல் மைனஸ் 200 ரூபாவா இருந்து பேருந்து போன வருஷம் மைனஸ் 100 ரூபாவா இருந்து இந்த வருஷம் மைனஸ் 10 ரூபாவா இருந்தா அந்த கம்பெனி இப்போ லாபத்தை நோக்கி போய் கொண்டு அடுத்த வருஷம் இபிஎஸ் கூடும்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். அப்போ இபிஎஸ் வச்சு ஒவ்வொரு வருஷத்தையும் பழைய டேட்டாவையும் வச்சு தான் இபிஎஸ் அனலிசிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு குவார்டர் ரிப்போர்ட்லையும் அவன் இபிஎஸ் வேல்யூவை ஒவ்வொரு கம்பெனியும் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. இபிஎஸும் ஒரு குறிகாட்டி நல்ல ஸ்டோக்கோ கூடாத ஸ்டோக்கோ அனலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு குறிகாட்டி பேராமீட்டரை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் நான் பிஇ ரேஷியோ பற்றி பார்ப்போம். பிஇ ரேஷியோ தான் கூடுதலான அனலிசிஸுக்கு பாதிக்கிறதா இருக்குது. தேங்க்யூ.